வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றாங்க. இப்போ திடீர்னு வந்து ரேசிங் ஸ்டார்னு சொல்றாங்க. வேண்டவே வேணாம் அப்படின்னு 10 வருஷம் உங்களோட லைசன்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. ஆனா படத்துல பைக் ஓட்டுறாரே அப்படின்னு ஒருத்தங்க. அவருக்கு ஒரு ரிப்ளை போட்டு விடுங்க. அவரு பைக் ஓட்டவே கூடாதுன்னு இல்லை. விஜய் சித்து vlogs மொட்டை மாடி பார்ட்டி வெயிட்டிங். ஆனா ஹர்ஷத் கான் அண்ணாக்கே பண்ணலன்னு நினைக்கிறேன். காரணம் வந்து Thank God TTF escaped from director செல்லம். மஞ்சள் வீரன் ராங் IPL டிக். சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அவர் தரித்திரத்தில் தான் இடம் பிடிக்க வேண்டும் என்று சென்று விட்டார். ட்ரெய்லர் நல்லா இருக்கு. TTF வாசன் ஆக்டிங் மிஸ் ஆகுதோ? கொஞ்சம் குறையுது தான், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சார் ஜெய்பீம் படமும் லாக்அப் டெத் ரிலேட்டடான படம் தான். அதுக்கு இதுக்கு சாயல் இருக்கா? அது என்ன ஃபீல் கொடுக்கும் அந்த ஃபீல் கொடுக்கும். ப்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். ஸோ எஸ், இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 28 தேட்டரில் வரக்கூடிய வாசன் அவர்கள் நடித்து ரேசிங் ஸ்டார் TTF வாசன் அவர் நடித்து ரிலீஸ் ஆக போகக்கூடிய IPL படம் தான். வணக்கம், எப்படி இருக்கீங்க? அந்த டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் உங்க வாசன். நான் உங்க வாசனா? ரேசிங் வாசனா? நான் உங்க வாசன் தான். ரேசிங் ஸ்டார் வாசன். நீங்க எப்படி உங்க தனுஷோ அந்த மாதிரி நான் உங்க வாசன். சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். படம் ரிலீஸ் ஆக போகுது, கல்யாணம் இப்போ முடிஞ்சிருக்கு. எப்படி இருக்கு ஒரு ஹஸ்பண்டோட லைஃப்? எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. கல்யாண வாழ்க்கை ரொம்ப சூப்பரா போயிட்டு ரொம்ப இருக்கா? சந்தோஷமா போயிட்டு இருக்கு. நான் கேட்கல, எல்லாரும் கேட்கறாங்க ஃபேஸ் எப்போ ரிவீல் பண்ணுவீங்க உங்களோட வைஃப் ஃபேஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 28ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுறப்போ அந்த ஃபேஸும் ரிவீல். படம் ரிலீஸ் ஆயிட்டு ஜனவரி மாசம் ரிசப்ஷன் பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ ரிவீல் பண்றேன். சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1500 கமெண்ட்ஸ் இருந்துச்சு அந்த ட்ரெய்லர்ல. அண்ட் 500K தாண்டி வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாமே கலெக்டிவா மக்களுக்கு எல்லாருக்குமே நீங்க ரிப்ளை பண்ண முடியாது அந்த கமெண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் டீமா வந்து அதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஓகேவா? எத்தனாவது கமெண்ட்னு சொல்லுங்க, நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி. எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட கமெண்ட் சொல்லுங்க. அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மக்கள் அவ்வளவு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ ஒரு சப்போர்ட் அண்ட் லவ் தராங்க. அதை கண்டிப்பாக நாங்கள் படிக்க வேண்டியது எங்கள் கடமை. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அந்த டைமிங்கு ஸ்டார்டிங்லேருந்து போட்ட கமெண்ட்டுக்கு ஒரு 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 லைக் கண்டிப்பாக இருக்கும். அந்த லைக்கில் நான் தான் போட்டிருப்பேன். ஹார்ட் போடுற ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சேனல் தான் போட முடியும். அந்த லைக் போடுற ஆப்ஷன் மட்டும் தான். அந்த ஒரு ஒரு லைக்கும் நான் தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் போட்டிருக்க முடியாது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக். இந்த டெடிகேஷனால தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க. போவோம், நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து போயிடலாமா? ஃபர்ஸ்ட் IPK 321 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, TTF ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி இன்னும் நிறைய யூடியூபர்ஸ்க்கு மூவி சான்ஸ் வரும், கைண்ட்லி சப்போர்ட் ஆல் அப்படின்னு. ரொம்ப பெரிய விஷயம். அவங்கள ஒருத்தனா என்னை நினைக்கிறதே அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். அண்ட் அந்த ஒரு மனசு இருக்கிற அந்த ஒரு மனசு தான் பெரிய மனசு, கடவுளுக்கு நிகரானது. கண்டிப்பாக அப்படி போட்ட கமெண்ட் அந்த பர்சன் லைஃப்பில் பெருசாக சக்ஸஸ் ஆவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கையில். சூப்பர். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா ஒரு வில்லேஜ் பையன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு படத்தில் நடிப்பான் அப்படின்ட்டு? உங்களுக்கு கனவு இருந்திருக்கும் ஆரம்பிக்கிறப்போ. அது வெளில சொல்கிறப்ப எல்லாம் சிரிச்சிருப்பாங்க, சும்மா யார் வேணால் கனவு காமலாம் வந்துட முடியுமான்னு. ஆனால் இப்போ நீங்கள் அதை வந்து அதை நடத்தி காட்டிட்டு இருக்கீங்க. அது எப்படி இருக்குது? ஸ்கூல்லேருந்து ரொம்ப ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோடலாம் அதிகமாக இன்னும் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹார்லி டேவிட்சன்ல என் ஒய்ஃப் கூட இப்படி இப்படி இல்லை இப்படி போவேன், இப்படி ஓகே இப்படி பிடிச்சிட்டு புரியுது. அது இப்படி கட்டி பிடிக்கல, இப்படி கட்டி பிடிச்சிட்டு போவேன்னு சொல்லும்போது சிரின்னு. ஏன்னா ஹார்லி டேவிட்சனுக்கு என்ன ப்ரைஸ் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதுக்கே ஒரு மிகப்பெரிய நன்றி யூனிவர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்களுக்கும் அந்த கடவுளுக்கும். ஸோ அதனால் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். Thank God TTF escaped from director செல்லம். மஞ்சள் வீரன் ராங் IPL டிக். சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அவர் தரித்திரத்தில் தான் இடம் பிடிக்க வேண்டும் என்று சென்று விட்டார். சென்றவர்களை பற்றி பேசுவதில்லை நாம். அடுத்த கொஸ்டின். சூப்பர். விஜய் சித்து vlogs மொட்டை மாடி பார்ட்டி வெயிட்டிங். மொட்டை மாடி பார்ட்டியில் விஜய் சித்து vlogsம் TTF வாசனும் நடக்கணும்ட்டு ஆடியன்ஸ் ரொம்ப பேர், அதுக்கு நிறைய லைக்ஸ் வந்திருக்கு அந்த கமெண்ட். நானுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அண்ணா வந்து இப்போ படம் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப பிஸியாக இருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக முதலாளாக போயிருப்பாங்க. சூப்பர். ஆனால் விஜய் சித்து vlogs பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அவங்களும் யூடியூப்லேருந்து இப்போ படம் பண்ண போகிறாங்க, நீங்களும் யூடியூப்ல இருந்து படம் நடிச்சிட்டிங்க, ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த க்ரோத் எப்படி பார்க்குறீங்க? 2 பேரும் அப்படியே வராது.
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ணனோட டெடிகேஷன், ஏன்னா பிளாக் ஷீப்லேருந்து நம்ம அண்ணனை பார்த்துட்ருக்கோம். சீக்கிரமாக நம்மளும் முடிஞ்சால் அந்த மொட்டை மாடி பாட்டி பண்ணுவோம். மாடி பார்ட்டி ஆனால் ஹர்ஷத் கான் அண்ணாக்கே பண்ணலைன்னு நினைக்கிறேன். காரணம் வந்து அவர் அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இருக்காரு. ஸோ பார்ப்போம். ஏன்னா எதுவுமே நம்மளால சொல்ல முடியாதுல்ல, என்ன வேணால் நடக்கும் இந்த உலகத்தில். நடுவில் கூட டிடிஎஃப் வாசனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஏதோ பிரச்சனை போல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே எதுவுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அண்ணன் நம்மளோட கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாரு. ரீசெண்ட் டைமில் அண்ணனுக்கு கூட உடம்பு சரியில்லாமல் போச்சு. டக்குன்னு போய் கெட் வெல் சூன்னா அப்படின்னு சொல்கிறதாகட்டும், நாங்கள் 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அது அப்படியே போயிட்டு தான் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. டிடிஎஃப்னாலே ஜாவிஸ் தான். ஊ ஸ்பாட்டட் ஜாவிஸ் இன் சேஸ் R15 V3 தான் அது. இருங்க ஆமா, எனக்கும் இது நிறைய புரியல. ஃபர்ஸ்ட் வந்து யாவலோ பாட்டுல லாலிபாப் அதுவும் எனக்கு புரியல. நான் வாசன் ஃபோன் பண்ணி ஏதோ ட்ரோல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், பாட்டு நம்மளெல்லாம் லாலிபாப்ங்கறாங்க நம்மள அப்படின்னாங்க. அப்புறம் இது என்னன்னா ஜார்விஸ்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஜார்விஸ் அயன்மேன் ஜார்விஸ் தான். எஸ், இங்க இருந்து இந்த ஜார்விஸ் சார் உங்களுக்கு ஜார்விஸ்னா என்ன தெரியும், லாலிபாப்னா என்ன தெரியும்? அதெல்லாம் அவர் வெச்ச பெயர்கள் தான், அவரோட பைக்ஸ்க்கு வெச்ச பெயர் தான். ஜார்விஸ் எப்படி அயன்மேனுக்கு கூடவே இருக்குமோ அந்த மாதிரி என் கூடவே ஜார்விஸ்ன்னு சொல்லி என் பைக் கூட இருக்கும். அந்த சேஸ்ல வர பைக் இல்ல, அந்த பைக் ஆக்சுவலி அது கிடையாது. அது ஆனா அதுதான் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அது இல்லையா ப்ரோ? அது அந்த பைக் இல்ல, அது வேற பைக்கு. ஆனா லாலிபாப் அப்படிங்கிற சாங்ல யூஸ் பண்ண பைக் அது நம்ம பைக் தான். அவங்களோட பைக்ஸ்க்கும் தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதுதான் அதில் விஷயம். என்னடா மொத்த கதையுமே ட்ரெய்லரில் சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க சார். அதுதான் நான் கதை அப்படின்றாங்க. இல்லை, அது மட்டுமே கதை கிடையாது. ஒரு ஃபேமிலி, அழகான ஒரு ஃபேமிலி இருக்கும், ஒரு டைமத்தில் இருக்கும், ஒரு அரசியல் இருக்கும், ஒரு லாக்அப் டெத் இருக்கும். இது எல்லாமே உள்ளே கொண்டு வந்துருக்கும். அது இப்போது எப்படி ட்ரெய்லரில் காட்டணுமோ அதே மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, ட்ரெய்லர் பார்க்குறப்போ எனக்கு ஒரு கதை தோணுது. நான் சொல்கிறேன், அதுவா இல்லையான்னு தெரியாது, ஒரு யூகம் தான். பார்க்குறப்போ வீடியோ வந்து யாரோ ஒருத்தர் எடுக்கிறாங்க. அந்த வீடியோ ஏதோ தப்பான வீடியோ, லைக் யாரோ தப்பு பண்ணுறது ஏதோ வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. அந்த வீடியோ வந்து அந்த அரசியல்வாதி காட்டினோடனே அவர் இந்த வீடியோ வெளியே வரக்கூடாது, யார் பார்த்தாங்களோ எல்லாத்தையும் அடிச்சு கொள்ளு அப்படின்றாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து கிஷோர் அவர்களையும் எல்லாத்தையும் அடிக்கிறப்போ இவர் வந்து ஒரு ஆக்கராக வந்து ஏதோ ஒன்று அங்கே காப்பாற்றி நடக்கிற விஷயம் கடைசியில் இந்த சட்டத்தை எல்லாம் உள்ள கொண்டு வந்து அப்படி ஒன்று நடக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு இல்லை, அந்த கண்டென்ட்டும் உள்ள இருக்கு. அதுவும் ஒன்று சொல்கிற ஒரு கண்டென்ட்டும் உள்ள இருக்கு. அதை தாண்டி வேற ஒன்று இருக்கு. இல்லை, இதில் நீங்கள் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் லுக்கு, டீசரு, ட்ரெய்லர், இதுல இருக்கிற டெட்பிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நீங்க ஒரு முடிச்சு போடுறீங்க, அந்த முடிச்சு தானான்றதுக்கு 28, பட் இது எல்லாமே இருக்கு. ஒரு கமர்ஷியல் எலிமெண்டோட தான் இருக்கு. அடுத்து கடைசியில வந்து அந்த என்ட்ரி யாரோ ஒருத்தங்க டைமோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2:12 செகண்ட் பிரியா மோகன் என்ட்ரி. இன்னொருத்தங்க கீழே, அது கீழே வரலட்சுமி ப்ரோ அது அப்படின்றாங்க. யார் தான் வர அந்த கடைசியில? அது 28th தெரியும். அது அப்படி சொன்னா எப்படி ப்ரோ? இல்லைன்னா அங்கேயே காட்டிட்டு போங்க. இங்க 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஆப்ஷன் இருக்கா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. அதுவும் சொல்லலாம். எப்படி ட்ரெய்லர் நல்லா இருக்கு, கிராக்டர்ஸ் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பர். பட் டிடிஎஃப் வாசன் ஆக்டிங் மிஸ் ஆகுதோ? ட்ரெய்லர்ல ரொம்ப காட்டலையோ? ரியாக்ஷன்ல அந்த மாஸ் சீன்ஸ்ல கோவம் குறையுதோ ஃபேஸ்ல அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க, இது அதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ணன் பதில் சொல்லுவார், செகண்ட் நான் பதில் சொல்லுவேன். இல்லை, நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது எல்லாமே அதில் இருக்கும். இவருடைய கோபம், இவருடைய அந்த பரபரப்பு எப்படி போகணும், அந்த கண்டிப்பாக அந்த டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அது ட்ரெய்லரை பார்க்கும்போது இல்லாமல் இருக்கலாம், பட்டு படத்தில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், முழுமையாக இருக்கும். முழுமையாக இருக்கும். நீங்கள் ரெண்டாவது இருந்த பதில் கொஞ்சம் குறையுது தான், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்தடுத்த படத்தில் திருத்திப்பேன். சூப்பர் ப்ரோ. யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்லையா, அது அவங்களுக்கு தெரியல அப்படின்வாங்க. ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தானே வளர முடியும். சூப்பர். ஐ ரீட் நியூஸ் சம்வேர் லாங் பேக் தட் இஸ் லைசன்ஸ் வேர் சஸ்பெண்டட் ஃபார் 10 years பட் yet he is driving ஜாலிலி த பைக் அப்படின்னு ஒருத்தங்க போட்டிருக்காங்க. அவருக்கு ஒரு ரிப்ளை போட்டு விடுங்க. அவர் பைக் ஓட்டவே கூடாதுன்னு இல்லை, லைசன்ஸ் சஸ்பெண்ட் ஆகிருக்கு 10 yearsக்கு, அவ்வளோதான். ஸோ பப்ளிக் வரக்கூடிய இடத்துல அங்கே தான் ஓட்டக்கூடாது. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் ஓட்டலாம், ரேசிங் அகாடமியில் ஓட்டலாம், பெர்மிஷன் வாங்கின இடத்துல ஓட்டலாம், என்ஓசி இருக்கிற இடத்துல ஓட்டலாம், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த மாதிரி எல்லாம் இவ்வளோ பெரிய மூவி பண்ணுறாங்க, அது எப்படி பார்க்காம பண்ண முடியுமா? அவ்வளோ கேமராஸ் வச்சாலே இப்போலாம் நம்ம எங்கேயாவது போய் ஷார்ட் ஃபிலிமுக்காக கேமரா வச்சாலே எல்லாரும் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டு அது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது. போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஏன் பெர்மிஷன் வாங்காமல் பண்ணுறீங்க, அப்படி இப்படி பண்ண முடியுமா? எல்லாம் லீகலாக. ஸோ பெர்மிஷன் வாங்கி ஒரு ஆம்புலன்ஸ்லேருந்து, டாக்டர்லேருந்து, நர்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு சேஃப்டி 100% இல்லாமல் 200% சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸோட தான் எல்லாமே நடக்குது. இப்போ என்னடா வாட்டர்மெலன் ஸ்டாருன்றாங்க, இப்போ திடீர்னு வந்து ரேசிங் ஸ்டார்னு சொல்கிறாங்க. என்னடா நடக்குது அப்படின்றாங்க. அதுக்கு ப்ரொடியூசர் சார்கிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். ரேசிங் ஸ்டார்னு யார் வச்சாங்க ப்ரோ? ரேசிங் ஸ்டார் வந்து நம்ம ப்ரொடியூசர் தான் கொடுத்தாரு. அப்போ நானும் வேணான்னு ஸ்டார்டிங்கில் அதை கொடுக்கும்போது நிறைய ஓட்டுவாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை என்னுடைய ஹீரோவுக்கு இதை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். சரி, ரேசிங் ஸ்டார் கூட வைக்கலாமான்னு கேட்டேன். அது வளர்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு. வேண்டாம் ரேசிங் ஸ்டார்னு வைங்க, அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு.
சரி ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு, அதை கேட்காம இருக்க முடியுமா? அதனால் அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பர் ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள் இதை பற்றி, உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த டைட்டில்? வேண்டவே வேணாம் அப்படின்னு அன்பால் கொடுக்குறாங்க. நான் டேரக்டர் இவரும் கேட்கல, அவரும் கேட்கல. இவர் ரைசிங் ஸ்டார் இருக்கிறாரு, அவர் ரைசிங் ஸ்டார் இருக்கிறாரு. ஐயோ இந்த பக்கமே வராமல் இந்த பக்கம் வந்துடுவோமோ அப்படின்னு சொல்லி, அண்ணன் கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க. வசன், இது உனக்கு அன்பாக கிடைக்குது, யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காது, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அன்பாக கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. எனக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூச்சமன் சிரிப்பாக வந்தாச்சு. என்னை நானே கலாச்சிட்டு தான் இருந்தேன். ஓகே, போக போக எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான். அண்ட் ப்ரோ, நான் உங்களை பற்றி பார்க்குறப்போ ஒன்று கேள்விப்பட்டேன். சதுரங்க வேட்டை 2க்கு மியூசிக் டைரக்டராக நீங்கள் பண்ணியிருந்தீங்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இஸ் இட் ப்ரோ? இனிஷியலி ஐ வாஸ், பட் தென் ப்ரொடக்ஷன் நிறையா மாறிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஐ ட்ராப்ட் அவுட். பட் இனிஷியலி வினோத் சார்லாம் இருந்தாங்க, அந்த ஸ்கிரிப்ட் வினோத் சார். ஸோ அந்த டைம்லலாம் வந்து நான் தான் இருந்தேன். ஸோ அந்த ஹோல் டீம் அப்படியே வந்து வி சேஞ்ச். சூப்பர். அண்ட் இப்போ படத்தோட ப்ரோமோஸ்க்கு, அந்த சாங்கோட ப்ரோமோஸ்க்கும் பார்க்குறப்போ கான்ட்ரவர்சி சாங்ஸ்க்குன்னு உங்களை பிடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த ப்ரோமோலேயும் அப்படி தான், கான்ட்ரவர்சி இருக்கணும், சாங் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள், உங்களோட டேக் ஏதாச்சும் இருக்கா? சரி, கான்ட்ரவர்சி ஆகணும் அப்படின்றத நாங்கள் சாங் பண்ணுறதில்ல, ஃபன்னாக பண்ணுவோம். என்னன்னா ஒரு படம், இப்போ இது ஒரு படமாக நம்ம எடுத்து வாரத்துக்கு 5 படம் 6 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் நம்ம தனியாக தெரியணும் அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸ் ஃபேக்டர் வேணும், ஏதாவது ஒரு எலிமெண்ட் வேணும். அதுக்குன்னு நாங்கள் பண்ணுறோம், இதுக்கு கான்ட்ரவர்சி பண்ணணுன்றது சில நேரம் பேக் ஃபயரும் ஆகும், நெகட்டிவான தாட்டும் வந்துடும். கிளிக் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். இந்த படத்துக்குள்ளே அவங்க வரணும், இந்த படத்தோட கண்டென்ட்டோட என்கேஜ் பண்ணணும், ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் என்கேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு மெனக்கெடல் தேவைப்படுது. ஜஸ்ட் ஒரு நல்ல பாட்டு போடுறதுக்கும் அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ யாவலோ ஒரு பக்கம் இருக்குன்னா, அப்போ இப்போன்னு ஒரு சாங் இன்னொரு ஒரு பக்கம் இருக்கும். அது ரெண்டுமே ஒரே கம்போசர் தான் போடுறேன். ஸோ இதுவும் என்னால் பண்ண முடியும், இதுவும் என்னால் பண்ண முடியும். பட் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ், டிஃப்ரெண்ட் கமர்ஷியல் ரீசன்ஸ், விசிபிலிட்டி ஆஃப் த ஃபிலிம் நிறையா இந்த மாதிரி இருக்குது. இதனால் நிறைய பேர் என்னென்னா எத்திக்கலாக உங்களுடைய ரோல் என்னன்னு கேட்குறாங்க. எத்திக்கலாக என்னுடைய ரோல் இந்த பாட்டு பண்ணும் போதும் ஒன்று தான், இந்த பாட்டு பண்ணும் போதும் ஒன்று தான். ஐ சர்வ் த ப்ரொடியூசர் அண்ட் த டைரக்டர் அட் தி எண்ட் ஆஃப். நான் என்ன வேணால் சொல்லலாம், சார் இது இப்படி போட வேண்டாம், இது இப்படி போட வேண்டாம் அப்படின்றது. பட் மக்களுக்குன்னு போய் ரீச் ஆகும்போது ஃப்ரம் த ப்ரொடியூசர் தேர் இஸ் அன் ஆஸ்க் ஃபார் எவ்ரி மூவி, நாட் ஜஸ்ட் திஸ் மூவி, எவ்ரி மூவி. சார் நம்ம ஒரு பாட்டு வந்து பயங்கரமாக ஒன்று கொடுக்கணும், எல்லாரும் ஒன்று பேசணும், இந்த பாட்டோட இது பண்ணணும். ஸோ என்ன எவ்வளோ வந்து என்னதான் சொன்னாலும், இப்போ நீங்கள் இந்த கேள்வி எதனால் வருது அப்படின்னா, போன பாட்டு ஒன்று இருக்குது, அதே மாதிரி இதில் வந்து அப்போ இப்போன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த ஒரு கேள்வி, இந்த ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான். இதை தப்பாக எடுத்துக்கிறவங்களுக்கு தப்பாக தான். சில கமெண்ட் சொல்லுது, எப்படி அப்போ இப்போ பெண்கள் இப்போ அப்படி சொல்லலாம், அப்படி இருந்தாங்க, இப்போ இப்படி இல்லைன்றது, அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் டேர்மில் சில பேர் அப்படி எடுத்துக்கிறாங்க, பேசப்படுது இல்லையா? அதில் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு இதை ஃபன்னாக எடுத்தா ஃபன். எஸ். இதை எடுக்காமலே எனக்கு லிரிசிஸ்ட் விவேக் சார் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இது ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, எனக்கு தம்பி எந்த கண்ணோட்டத்தில் இந்த சாங்கை பண்ண அப்படின்னாங்க. இடன் ஆஸ்க் மீ பாட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை இதை சொல்லவே இல்லை. இ ஸ்டார்டட் வித் இந்த பாட்டை எந்த கண்ணோட்டத்தில் பண்ணீங்க? இல்லை சார், இது வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு கானா சாங், ஏற்கனவே இருந்த ஒரு சாங்கை வந்து நாங்கள் வந்து அந்த அந்த கலர் வந்து இப்போ படத்தில் வந்து இது வேற ஒரு சிச்சுவேஷனுக்கு வரும். ஆக்சுவலாக இந்த சாங்கோட லீடுன்னு ஒன்று இருக்கும்ல, இந்த சாங்கோட லீடை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது நம்ம கொடுக்கல, இந்த சாங்கோட லீடு வேற ஒன்று இருக்கும். அந்த சாங்கோட லீடை சொல்லி நான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு ஃபன்னான ஒரு சாங்காக நம்ம பண்ணுவோம் சார், வேறு எதுவும் ரொம்ப நம்ம பெருசாக யோசிக்கல, இதை எப்படி இன்னைக்குள்ள ஆட்களுக்கு நம்ம ஒரு மியூசிக்கலாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது தான் பார்த்தோம் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இசைட் உங்கள் கண்ணோட்டம் இது, பட் வெளியே எல்லாருக்கும் இதே கண்ணோட்டம் இருக்காது. இதை பார்க்கும்போது இப்போ ஒரு பெண்களுக்கான நீங்கள் ஒரு சாங் பண்ணுறீங்க, பெண்களுக்கு இந்த ஒரு உரிமைக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா, அது ஒரு 2 years 3 years பிஹைண்ட் போயிடும். நீங்கள் ஏதாவது இப்படி கொடுக்குற ஒவ்வொரு ஹிட்டுக்கும் அதோட ரிப்பர்கஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஒரு சில பேர் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க, இது ஒரு சாங் கேட்பாங்க, பின்னாடி போவாங்க. இட் இஸ் ஸ்டில் எஜுகேட்டிவ் மீடியம். ஸோ உங்களுடைய குரல், உங்களுடைய வாய்ஸை கரெக்டான விஷயத்துக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், சார் நான் அந்த ஆங்கிளில் நான் யோசிக்கல, நிஜமாலே நான் அந்த ஆங்கிளில் யோசிக்கல, இவ்வளோ சீரியஸாக எடுக்கணும் அப்படின்னா நான் அடுத்த இதில் நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன் சார் அப்படின்றது. அதையும் நாங்கள் ஒத்துக்கிறதுக்கு நாங்கள் இது இருக்கோம். பட் ஒரு கதைக்குன்னு ஒரு தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து தான் இது ஆரம்பிக்குது. இன்னைக்கு அந்த ஒரு என்கேஜ்மெண்ட் தேவைப்படுதுன்றதுல தான் ஆரம்பிக்குது. அண்ட் வாசன் ப்ரோ ஒரு காலத்தில் வந்து கான்ட்ரவர்சினா வாசன்னா கான்ட்ரவர்சி அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. இந்த ப்ரோமோலையும் பார்த்தா கான்ட்ரவர்சி வேணாம், சாங் மட்டும் கொடுங்க, ஏற்கனவே அப்படி தான் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ப்ரோமோவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குன்றப்போ நீங்கள் என்ன யோசிச்சிங்க, அது எப்படி லேண்ட் ஆயிருக்கு, என்ன சொல்கிறாங்க மக்கள் அதை பற்றி? என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துடணும் இந்த சாங்கை, நாங்கள் பாடமாட்டோம் தப்பா அப்படின்னு தான் அதுலேயே வச்சுருப்போம். நாங்கள் எப்போதும் பாடமாட்ட தப்பாக தான் அப்படின்னு கூட சொல்லியிருப்போம். எங்களோட மோட்டிவ் யாரையும் குறை சொல்கிறதோ தப்பாக சொல்கிறதோ கிடையாது.
மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். சரி. அப்போ அப்படி இருக்காங்க, இப்போ இப்படி இருக்காங்க. ஆனா எப்போ நாங்க எதுவும் பாட மாட்டோம் தப்பா, இருக்கிறத நாங்க சொல்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல தான் நாங்க பார்த்தோம். அது என்னன்னா ஒரு பார்ட் ஆஃப் த சாங் நீங்க எடுத்து பார்த்தா வேற மாதிரி இருக்கு, இன்னும் ஒரே ஒரு பார்ட் ஆஃப் த சாங் எடுத்து பார்த்தா வேற மாதிரி இருக்கு. ஓவராலா ஆனா வர்ற சர்ச்சை வந்து எங்களுக்கு புரியுது. ஐ திங்க் வி வில் ஹேண்டில் இட் ரெஸ்பான்சிபிளி. நாங்களும் வந்து அதை ஓவர் டூ பண்ணி இதை இப்படி புஷ் பண்ணணும், இந்த சாங் இப்படி கேளுங்கன்னு வி டோன்ட் ஷவ் இட் டவுன் பீப்புள்ஸ் த்ரோட். நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ, ஓ இது தப்பா இருக்கா, ஓகே நாங்க அடுத்த பாட்டா போடுறோம். இப்போ இதுக்கு அடுத்த பாட்டு யாவலோ, நல்ல ரெஸ்பான்ஸ். இதுக்கு அடுத்த பாட்டு காத்தோடு போகுமான்னு ஒன்று இருக்கு. எல்லாருக்குமே வந்து ஒரு தனிமையில வந்து ஒரு கம்பேனியனா இருக்கிறதுக்கு கூடிய ஒரு சாங் இருக்கு. அது வந்து அவ்வளோ அழகா இருக்கும். அந்த சாங்கை கேட்டுட்டு இதே மாதிரி எங்களுக்கு விமர்சனம் கொடுங்க. நான் என்ன சொல்றேன், இதையும் நாங்க பண்றோம். இதுக்கும் அதே அட்டென்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சாங்குக்கு உண்டான அட்டென்ஷன் நார்மலா கம்மியாயிடும். புரியுது. நல்ல பாட்டுகள்லாம் இருக்கு. ஒரு படத்துல 5 பாட்டு இருக்குன்னா நம்ம ஒரே பாட்டை தான் ப்ரொமோட் பண்ண முடியுது. ஏன்னா பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் ஆஃப் பீப்புள். அடுத்த வாரம் இன்னொரு படம் வருதுன்னா அதோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியே வருது. ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு வாரத்துல இமீடியட்டா எது கேட்ச் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட் கேட்சி சாங், மோஸ்ட் ஏதாவது இதை பத்தி பேசலாம் அப்படின்றது தான் ஒரு சாங்கா எடுக்க முடியுது. ஸோ இப்போ அடுத்த பாட்டு காத்தோடு போகுமா வருது, அதை நீங்க கேளுங்க. கலர் ஆஃப் த என்டையர் ஃபில்மே சேஞ்ச் ஆகிடும், உங்க கண்ணோட்டம் ஆஃப் த என்டையர் ஃபில்மே சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் கண்டென்ட் இருக்கு படத்துக்குள்ள. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமும் நாங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஆப்வியஸ்லி வி வில் ரிஃப்ளெக்ட் அண்ட் வி வில் சேஞ்ச். சார், ஜெய்பீம் படமும் லாக்அப் டெத் ரிலேட்டடான படம் தான். ஸோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படமா இருக்குன்னு சொல்லுவாங்களா, இல்லை அதுக்கு இதுக்கு ஏதாவது சாயல் இருக்கா? சார் நீங்கள் ஜெய்பீம் பார்த்துறீங்களா? 20th பாருங்க, விளக்கம் கொடுக்குறேன். 20th பாருங்க. அந்த படத்தை இந்த படத்தை எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க. ஏன்னா அந்த படத்தில் எந்த கமர்ஷியல் சாங் இருக்காது, ஒரு லவ் இருக்காது. அது ஒன்லி ஃபார் லாக்அப் டெத் மட்டுமே இருக்கும். ஆனால் இந்த படத்துல அது ஹைலைட்டாக இருக்கும். ஆனால் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட், ஒரு லவ் இருக்கும். நீங்கள் சாங் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாமே, அது அந்த ஜேர்னலில் இது இருக்காதுன்னு தெரியும். பட் ஆனால் அது என்ன ஃபீல் கொடுத்தோ அந்த ஃபீல் கொடுக்கும். ஓகே சார். அந்த இதில் ஒரு பார்ட் லாக்அப் டெத் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் திஸ். இது ஒரு கதையோட மெயின் பார்ட்டாக இருக்கும். பட் அதே மாதிரி ஒரு அரசியல் இருக்கு அப்படின்ற இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் படத்துல உள்ள லேயர்ஸ், நிறைய லேயர்ஸ் இருக்கு, கமர்ஷியல் லேயர்ஸ் இருக்கு. அந்த சாங்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட அதாவது கமர்ஷியல் எலிமெண்ட்டோடு இது பண்ணியிருப்பேன். எல்லாரும் ஆடியன்ஸ் அதை பிடிக்கணும்னு. அப்போது சின்ன பசங்க கூட அதை வந்தால் அவங்களும் பார்த்து இந்த கமிட்மெண்ட்டுக்காக வருவாங்க. இது சாங் இருக்குது அது இருக்குன்னு வருவாங்க. நம்ம டிடிஎஃப் பசங்க இருக்குன்னு வரும்போது பார்த்தா அவங்களுக்கு இந்த கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது இவங்க அவங்களுக்கு இப்படி தான் இருக்குது நம்மளோட சமுதாயத்தில் அப்படின்றது இப்போதுலேருந்தே விதை. நைஸ். கண்டிப்பாக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் இந்த படம். கண்டிப்பாக. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நவம்பர் 28 IPL தேட்டரில் ரிலீஸ் ஆக போது நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் சமுதாயத்தில் ஒரு டிபேட்டை உருவாக்கும் அப்படின்னு நம்பலாமா சார்? இல்லை கண்டிப்பாக இந்த படம் சமுதாயத்தில் ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணும் நம்புவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். 28ஆம் தேதி நவம்பர் 28 படம் ரிலீஸ் ஆக போது நம்ம எல்லாருமே சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கிறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டாக்கிங் டு. நன்றி சார்.